M.K.T. பாகவதர் கதை. எழுதியவர் விந்தன் அவர்கள். அற்ப பணப்பே பிடித்தே. பிள்ளையவர்கள் வந்ததும் சிறுவனை சுற்றி நின்ற கூட்டம் சற்றே விலகிக் கொண்டது. முருகா, இந்த நேரத்தில் இங்கே இப்படி ஓர் அசம்பாவிதம் நடக்கக்கூடாதென்று உனக்கு தெரியாதா? இவனை கொஞ்சம் எழுப்பி விட்டுடா என்றார். அவ்வளவுதான். பையன் தூங்கி விழித்தவன் போல் விழித்து, ஏன், என்ன நடந்தது? என்னை சுற்றி ஏன் இந்த கூட்டம் என்றான், ஒன்றும் புரியாமல். வேறு என்னடா நடக்க வேண்டும்? குரங்கிலிருந்து வந்தவன்தான் மனிதன் என்பதை கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நிரூபித்து விட்டாயே. போய் ஒரு பக்கமாக உட்கார். இன்னொரு முறை டேபிள் ஃபேனில் கையை வைத்து முருகனுக்கு அனாவசியமாக தொந்தரவு கொடுக்க வைத்து விடாதே என்றார் பிள்ளையவர்கள். சிறுவன் வெட்கி தலை குனிந்து ஒரு பக்கமாக போய் உட்கார்ந்தான். அதற்கு மேல் அன்றைய கச்சேரியில் எந்தவிதமான அசம்பாவிதமும் நிகழவில்லை. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடிந்தது. திரு தட்சிணாமூர்த்தி பிள்ளையவர்கள் கடைசியாகச் சொன்னார், கர்நாடக சங்கீத உலகத்துக்கு முருகன் அளித்திருக்கும் வரப்பிரசாதம் தியாகராஜன். இவனால் தமிழிசை வளரும் வாழும். அவற்றுடன் இவனும் வாழ்வான். இவன் வாழும்போது தன் பெட்டியை கூட தங்கச்சாவி கொண்டு திறப்பான் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆம், பிற்காலத்தில் அவன் தன் பெட்டியை தங்கச்சாவி கொண்டு திறந்தானோ இல்லையோ, சென்னை மயிலையில் உள்ள கபாலி டாக்கீஸை தங்கச்சாவி கொண்டு திறந்து வைத்தான். ஆக ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளையவர்களின் வாக்கு பலித்தது. அதற்கு பின் ஒன்றன் பின் ஒன்றாக எத்தனையோ கச்சேரிகள், பாராட்டுரைகள். அவற்றால் பெருமையும் புகழும் தான் வந்து குவிந்தனவே தவிர பணம் வந்து குவியவில்லை. குவியாவிட்டால் போகட்டும், கஷ்டமில்லாமல் காலம் தள்ளவாவது முடிந்ததா என்றால் அதுவும் இல்லை. கலைக்காகவே என்று கொஞ்சம் வசதி உள்ளவர்கள் வேண்டுமானால் சொல்லிக் கொண்டிருக்கலாம். வசதி இல்லாதவர்கள் கலைக்காக மட்டுமல்ல, ஓரளவு காசுக்காகவும் தான் என்றுதானே சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே சங்கீத உலகத்தோடு நாடக உலகத்தையும் சேர்த்து கொண்டால் என்ன என்ற எண்ணம் தியாகராஜனின் உள்ளத்தில் எழுந்தது. அதன் பயனாக முதலில் ஓரிரு நாடகங்களையாவது நடத்த கற்றுக்கொள்ள வேண்டுமென்று அவன் தீர்மானித்தான். அதற்காக அந்த காலத்தில் பிரசித்தி பெற்றிருந்த நடராஜவாத்தியார் என்பவரை அவன் நெருங்கினான். அந்த நாளில் அபூர்வமாக BA வரை படித்திருந்த அவர் குடியரசு, திராவிடன், தமிழரசு போன்ற பத்திரிகைகளின் ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஞானகுமாரி, நளினசிங்காரி போன்ற பிரபல பாடல்கள் அவரால் இயற்றப்பட்டவைதான். சர்வ லட்சணங்களும் பொருந்தியிருந்த தியாகராஜனை கண்டதும் அவர் இயல், இசை, நாடகம் ஆக முத்தமிழ் கலாவித்வ சிரோன்மணியாக விளங்க வேண்டியவன் நீ. உன்னை தேடி நானே வரவேண்டுமென்று இருந்தேன். அதற்குள் நீயே என்னை தேடி வந்துவிட்டாய். வா, உட்கார். இனி நீ வெறும் தியாகராஜன் இல்லை, தியாகராஜ பாகவதர் என்று அன்றே அவனுக்கு பாகவதர் பட்டத்தை சூட்டி அவனை அன்புடன் இன்முகம் காட்டி வரவேற்றார். எதிர்பாராத இந்த வரவேற்பு தியாகராஜனின் இதயத்தை இன்பத்தால் நிறைத்தது. தனக்கு வேண்டிய நாடகங்களை அவரிடமிருந்து எழுதி வாங்கிக் கொண்டதோடு அவன் நிற்கவில்லை. தன் வாழ்நாள் முழுவதும் அவரையே தன்னுடைய உற்ற தோழனாகவும் கொண்டார். நாடகம் எழுதிவிட்டால் போதுமா? அதை நடத்துவதற்கு வேண்டிய பயிற்சி தர வேண்டாமா? அதற்காக அந்த நாளில் அக்கலையிலே தேர்ச்சி பெற்றிருந்த திரு நரசிம்மையங்கார் என்பவரை பிடித்தார்கள். புகழ்பெற்ற நடிகை MS விஜயாவின் பெரியப்பாவான இவர் பாகவதருக்கு நடிப்பதற்கு வேண்டிய பயிற்சியை மனமுவந்து அளித்தார். முதல் நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு பணம் வேண்டாமா? அதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்தவர் திரு மாணிக்கம் ஆச்சாரி என்பவராவார். இவர் தியாகராஜ பாகவதரின் அத்தை மகன். இவருடைய முயற்சியால் பாகவதரின் முதல் ஸ்பெஷல் நாடகம் பொன்மலையில் உள்ள ஆபீசர்ஸ் லைனிலே அரங்கேறிற்று. அதற்கு பின் பல கான்ட்ராக்டர்கள் தியாகராஜ பாகவதரை தேடி வந்தார்கள். அவர்களுடன் அவர் எந்தவிதமான பேரமும் பேச விரும்பவில்லை. அதற்குரிய தகுதி தமக்கு இருப்பதாகவும் அவர் நினைக்கவில்லை. ஆகவே அந்த பொறுப்பை நடராஜவாத்தியாரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் அதிலிருந்து விலகிக் கொண்டார். நடிகன் நடிகனாகத்தான் இருக்க வேண்டும், வியாபாரியாக கூடாது என்பது அவருடைய எண்ணமோ என்னவோ யார் கண்டார்கள்? இதனால் அவருடைய அப்பா கிருஷ்ணமூர்த்திக்கும் அவருக்கும் இடையே ஓரளவு மனத்தாங்கல் கூட ஏற்பட்டது. அதன் காரணமாக, என் பையனின் நாடகத்துக்கு பேரம் பேச நான் இருக்கும்போது அந்த நடராஜவாதியார் யார் என்று அவர் பொறுமினார். ஆனால் அந்த பொறுமலை அவர் பாகவதரிடம் காட்டிக்கொள்ளவில்லை. அவருடைய தாயார் மாணிக்கத்தம்மாளிடம் காட்டிக்கொண்டார். அவளோ, பையன் எதையும் தெரியாமல் செய்ய மாட்டான், எல்லாம் தெரிந்துதான் செய்வான், நீங்கள் பேசாமல் இருங்கள் என்று ஒரு போடு போட்டுவிட்டாள். பாகவதர் சிரித்தார். சிரிப்பு என்னடா வேண்டியிருக்கிறது சிரிப்பு என்று அவர் மேல் எரிந்து விழுந்தார் கிருஷ்ணமூர்த்தி. பணம் வந்தால் பகையும் சேர்ந்து வரத்தான் செய்யும் அப்பா, அதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்றார் பாகவதர். இப்படியாக நாடகத்துறையிலே பிரவேசித்த தியாகராஜ பாகவதர் புதுக்கோட்டையிலே ஒரு சோதனைக்கு உள்ளானார். அங்கிருந்த பிரகதாம்பாள் தியேட்டரிலே அன்று அவருடைய நாடகம் நடப்பதாக இருந்தது. எதிர்பார்த்தபடி வசூலாகவில்லை என்பதற்காக கான்ட்ராக்டர் பயந்து யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிவிட்டார். நாடகத்தை மேலே எப்படி நடத்துவது? நம் குழுவைச் சேர்ந்தவர்களின் கணக்கை எப்படி தீர்ப்பது
நாடகம் முடிந்ததும் ஊருக்கு எப்படி திரும்பி போவது? வாங்கிய முன்பணம் கூட எப்பொழுதோ செலவாகிவிட்டதே. கையை பிசைந்தார் பாகவதர். அதைத் தவிர அப்போது வேறொன்றும் செய்யத் தோன்றவில்லை அவருக்கு. அதற்குள் ஒயிங் ஒயிங் என்ற விசில் சத்தமும், எங்கே அந்த கான்ட்ராக்டர்? இழுத்து வா அவனை, இன்னும் எத்தனை மணிக்கு நாடகம் நடத்தப் போகிறானாம் என்ற இரைச்சலும் ரசிக மகா ஜனங்களிடையே இருந்து எழுந்தன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்மாரி பொழிய ஆரம்பித்து விடுமோ என்ற அச்சத்தில் பாகவதர் தலையை கையால் அழுத்தி பிடித்துக் கொண்டு தவித்தார். அப்போது அவருக்கு கை கொடுத்தவர் யார் என்கிறீர்கள்? வேறு யாரும் இல்லை, சக நடிகர்தான். அந்த நாளில் பாகவதருடன் எந்த கதாநாயகிகளும் நடித்துக் கொண்டிருக்கவில்லை. அதற்கு நம் சமூகமும் அனுமதிக்கவில்லை. கதாநாயகர்கள்தான் கதாநாயகிகளாக நடித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழக்கத்தையொட்டி அன்று அவருடன் கதாநாயகியாக நடிக்கவிருந்தவர் அவருடன் குருகுல வாசம் செய்தவரும் அவருடைய அருமை நண்பருமான திரு டி.பி. ராமகிருஷ்ணன் என்பவராவார். தற்போது திருச்சி வானொலியில் நிலைய வித்வானாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் அவர், எந்த நிலையிலும் மனிதன் தைரியத்தை இழந்துவிடக்கூடாது, நாம் நாடகத்தை நடத்துவோம், நடப்பது நடக்கட்டும் என்றார். அதற்கு மேல் பாகவதர் தயங்கவில்லை, தாமதிக்கவில்லை, வேடம் தரிக்க ஆரம்பித்து விட்டார். அன்றைய நாடகம் வள்ளி திருமணம். பாகவதர் வேலன் வேடம் விருத்தனாகவும் டி.பி. ராமகிருஷ்ணன் வள்ளியாகவும் நடித்தனர். நேரமாக ஆக கான்ட்ராக்டர் எதிர்பார்த்தபடி மட்டுமல்ல, எதிர்பாராத விதமாகவும் கூட்டம் சேர்ந்துவிட்டது. அப்புறம் வசூலுக்கு கேட்பானேன்? எல்லா செலவும் போக எஞ்சியிருந்ததை கான்ட்ராக்டர் வந்தால் கொடுத்து விடுமாறு தியேட்டர்காரரிடம் தெரிவித்துவிட்டு தம் சகாக்களுடன் நிம்மதியாக ஊருக்கு திரும்பினார் பாகவதர். ஒரு பிழையும் செய்தறியேன். வருமானத்தை வைத்து பார்க்கும்போது சங்கீதத் துறையை விட நாடகத்துறையே மேல் என்று நினைத்தாலும் பாகவதர் அதற்காக இதை விடவில்லை, இதற்காக அதை விடவில்லை. இரண்டு துறைகளிலுமே ஈடுபாடு கொண்டு அவற்றில் மேலும் மேலும் தம் கவனத்தை செலுத்தி வந்தார். நவாப் நாதஸ்வரம் கேட்ட கதை தெரியுமல்லவா உங்களுக்கு? ஒரு சமயம் நாதஸ்வர வித்வான் ஒருவருக்கு நவாப் தர்பாரில் கச்சேரி செய்யும் சந்தர்ப்பம் வாய்த்தது. நவாபை குஷிப்படுத்த முயன்றார் வித்வான். கச்சேரி முடிந்தது. சன்மானம் கொடுக்கும் கட்டம் வந்தது. நாதஸ்வர வித்வானுக்கு 1 பங்கு சன்மானம் அளித்த நவாப் ஒத்து ஊதியவருக்கு மட்டும் 2 பங்கு சன்மானம் அளித்தார். ஒன்றும் புரியாமல் தம்மை வெறித்து பார்த்த நாதஸ்வர வித்வானுக்கும் தவில் வித்வானுக்கும் அவர் சொன்ன சமாதானம், உங்களை விட அவனுக்குத்தான் கஷ்டம் அதிகம். எவ்வளவு நேரம் தம் பிடித்து ஊதினான் அவன். இந்த நவாபின் நிலையில்தான் அந்த காலத்து ரசிகர்களில் பலர் இருந்தார்கள். அவர்கள் சங்கீதம் பாடுவதை விட ஸ்வரம் பாடுவதையே அதிகம் விரும்பினார்கள். அந்த ஸ்வரத்தை ஒரு நடிகரோ பாடகரோ எவ்வளவுக்கெவ்வளவு நேரம் தம் பிடித்து பாடுகிறாரோ அவ்வளவுக்கவ்வளவு நேரம் அவர்கள் கரகோஷம் செய்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்து வந்தார்கள். இத்தகைய ரசிகர்களை தாமும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த வேண்டும் என்பதற்காக பாகவதரும் ஸ்வரம் பாட கற்க முயன்றார். அதற்காக அந்நாளில் ஸ்வரம் பாடுவதில் தேர்ச்சி பெற்றிருந்த திரு சூசையா பிள்ளை என்பவரை அவர் அணுகினார். அவர் பாட கற்றுக் கொடுத்ததோடு நிற்கவில்லை, கச்சேரிகள் பலவற்றுக்கும் ஏற்பாடு செய்தார். பிள்ளை ஏற்பாடு செய்யும் கச்சேரிகள் பெரும்பாலும் கிறிஸ்தவர் வீட்டு கச்சேரிகளாக இருக்கும். அங்கே போய் அரியை பற்றியும் சிவனை பற்றியும் மட்டுமே பாடிக்கொண்டிருக்க முடியுமா? ஏசுநாதரை பற்றியும் பல பாடல்களை பாடுவார். அவற்றில் மிக பிரசித்தமான பாடல் இது. 4 கிணற்று தண்ணி, நடுக்கிணற்று உப்பு தண்ணி, நல்ல தண்ணியாகச் செய்தவர் என் இயேசுவே, நல்ல தண்ணியாகச் செய்தவர். பாகவதர் இந்த பாட்டை முணுமுணுத்துக் கொண்டே வீட்டுக்குள் நுழைந்தால் போதும், என்னடா நாளை மத்தியானம் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க வேண்டுமா என்று சிரித்துக்கொண்டே கேட்பாள் தாயார். ஆமாம் அம்மா என்று பாகவதரும் சிரித்துக்கொண்டே பதில் சொல்லிவிட்டு தம் அறைக்கு போவார். இப்படி ஒரு முறையல்ல பல முறை அம்மா கேட்பதையும் அண்ணா பதில் சொல்வதையும் கவனித்துக் கொண்டிருந்த தம்பிமார்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. 4 கிணற்று தண்ணிக்கும் முருங்கைக்காய் சாம்பாருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பாட்டை அண்ணா பாடிக்கொண்டு வரும்போதெல்லாம் அம்மா ஏன் அப்படி கேட்கிறாள், அண்ணா ஏன் அப்படி பதில் சொல்கிறான் என்று அவர்கள் யோசித்தனர், அப்படி யோசித்தனர். யோசிக்க யோசிக்க குழப்பம் மிஞ்சியதை தவிர விஷயம் இன்னதென்று விளங்கவில்லை. அண்ணாவை கேட்கலாம் என்றாலோ அந்த அளவுக்கு தைரியம் அக்காலத்து தம்பிமார்களுக்கு ஏது? அதிலும் தங்கள் அண்ணாவிடம் அவர்கள் கொண்டிருந்த அன்பும் மரியாதையும் இருக்கின்றனவே, அவை அளவிடற்கரியன. அவற்றை பற்றி இதோ அவர்களே சொல்வதை கேளுங்கள். எங்கள் அண்ணாரை நாங்கள் நேருக்கு நேராக நின்று கூட பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒரு தூணின் மறைவில் நின்று எட்டித்தான் பார்ப்போம். ஏன் பயமா? அப்படியொன்றுமில்லை. அதற்கு அவசியமும் இருக்கவில்லை. நாங்கள் அவரை மனமாற நேசித்தது போலவே அவரும் எங்களை மனமாற நேசித்துத்தான் வந்தார். ஆனாலும் ஏனோ தெரியவில்லை, அவரை எங்களால் கூட அவ்வளவு எளிதில் நெருங்க முடியாதவராயிருந்தார். இந்த காலத்தில் எந்த தம்பியாவது இப்படி இருக்க நீங்கள் பார்க்கிறீர்களா?
அதற்காக அந்த 4 கிணற்று தண்ணிக்கும் முருங்கைக்காய் சாம்பாருக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கவும் அவர்களால் முடியவில்லை. அம்மாவை ஒரு நாள் மெல்ல நெருங்கி, அம்மா அம்மா, 4 கிணற்று தண்ணி, நடுக்கிணற்று உப்பு தண்ணி என்று அண்ணா பாடிக்கொண்டு வரும்போதெல்லாம் என்னடா நாளை மத்தியானம் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க வேண்டுமா என்று நீங்கள் கேட்கிறீர்களே, அது ஏனம்மா என்று தங்கள் விழிகளில் ஆசை பொங்க கேட்டார்கள். அவளும் அவ்வளவு சுலபமாக அந்த கதையை அவர்களிடம் சொல்லிவிடவில்லை. போங்கடா, அதெல்லாம் உங்களுக்கே என்று கேட்டு அவர்களை விரட்டினாள். அம்மாதானே, அடித்தால் கூட வலிக்காது என்று எண்ணியோ என்னவோ, மாமா சொல்லம்மா, மாமா சொல்லம்மா என்று அவர்கள் அவளை கெஞ்சு கெஞ்சு என்று கெஞ்சினார்கள். அதற்கு மேல் அவள் சொன்னாள், சங்கீத வித்வான் சூசையா பிள்ளையை உங்களுக்கு தெரியுமல்லவா? தெரியும். அவர் உங்கள் அண்ணாவின் குருமார்களில் ஒருவர். அவர் ஏற்பாடு செய்யும் கச்சேரி எதுவாயிருந்தாலும் அதற்கு அண்ணா தட்டாமல் போய் வருவான். தாம் ஏற்பாடு செய்யும் கச்சேரிக்கு அவர் ரூபாய் 15 என்று ரேட் பேசுவாராம். அதில் 10 ரூபாயை தாம் எடுத்துக்கொண்டு மீதி 5 ரூபாயை உங்கள் அண்ணாவிடம் கொடுப்பாராம். அந்த 5ஐ வாங்கிக் கொண்டு அவன் திரும்பும்போது, கொஞ்சம் நில்லுடா என்று சொல்லிக்கொண்டே அவர் அவனுக்கு பின்னால் வருவாராம். அவன் நின்று என்ன வேண்டும் என்று கேட்டால் 2 சுருட்டு வேண்டும் என்பாராம். சரி என்று தன் கையில் உள்ள 5 ரூபாய் நோட்டை மாற்றி 2 சுருட்டுகளை வாங்கி கொடுத்தால் மீதி சில்லறை எங்கே என்று கேட்பாராம். அதையும் அவரிடம் கொடுத்தால் ரூபாய் 3ஐ உங்கள் அண்ணாவிடம் கொடுத்துவிட்டு பாக்கியை அவர் எடுத்துக் கொள்வாராம். போகட்டும், 3 ரூபாயாவது மிஞ்சியதே என்று உங்கள் அண்ணா திரும்பினால், கொஞ்சம் நில்லுடா என்று சொல்லிக்கொண்டே அவர் மீண்டும் அவனுக்கு பின்னால் வருவாராம். என்ன வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே நின்றால், ஒன்றும் வேண்டாம், உன் அம்மாவிடம் சொல்லி நாளை மத்தியானம் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கச் சொல், நான் சாப்பிட வருகிறேன் என்பாராம். இதுதான் அவர் சொல்லிக் கொடுத்த 4 கிணற்று தண்ணி, நடுக்கிணற்று உப்பு தண்ணி என்ற பாட்டுக்கும் முருங்கைக்காய் சாம்பாருக்கும் உள்ள சம்பந்தம். இந்த சம்பந்தத்தை பற்றி அண்ணா ஒன்றுமே சொல்வதில்லையா அம்மா? அவன் என்ன சொல்கிறான்? அந்த 15 ரூபாய்க்காக அவர் அத்தனை பாடுபட வேண்டியதில்லை. என்னை கேட்டால் அதை நானே அவரிடம் அப்படியே கொடுத்துவிட்டு வந்து விடுவேன் என்கிறான். அன்றே இப்படி சொன்ன பாகவதரை அப்போது சூசையா பிள்ளை மட்டுமே புரிந்து கொள்ளவில்லை. இப்போதும் இந்த உலகம் கூடத்தான் புரிந்து கொள்ளவில்லை. சத்வகுணபோதன். பழம்பெரும் நடிகைகளான ரத்னாபாய், சரஸ்வதிபாய், ரமணிபாய் போன்றோர் மெல்ல மெல்ல நாடக மேடைக்கு வந்து கொண்டிருந்த காலம் அது. அந்த காலத்தை அனுசரித்து அதுவரை தம்முடன் பெண் வேடம் தாங்கி நடித்து வந்த ஆண்களை வேறு வேடங்கள் தாங்க விட்டுவிட்டு ஒரு பெண்ணையே பெண்ணாக நடிக்க தேர்ந்தெடுத்து கொண்டு விட்டார் பாகவதர். அந்த பெண்ணின் பெயர் கமலா. வெறும் கமலா இல்லை, குரங்கு கமலா. அதென்ன குரங்கு கமலா? பார்ப்பதற்கு குரங்கு போலிருப்பாரோ என்று எண்ணிவிடாதீர்கள். அவர் என்னவோ அழகாய்த்தான் இருப்பாராம். அவருடைய சேட்டைகள்தான் கொஞ்சம் குரங்கு சேட்டைகளாக இருக்குமாம். அதனால் அவருடைய பெயருடன் அந்த பட்டப்பெயரும் ஒட்டிக்கொண்டு விட்டது. ஆரம்பத்தில் அது அவருக்கு வெறுப்பை தந்தாலும் பின்னால் அதுவே அவர் விரும்பும் சிறப்பு பெயராகிவிட்டது. ஆனாலும் பாகவதர் அவரை சும்மா விட்டாரா? அதுதான் இல்லை. எங்கேயாவது ஒரு குரங்கை கண்டால் குரங்கு குரங்கு என்பார். என்னையா கூப்பிட்டீர்கள் என்று கமலா கேட்டால், இல்லை இல்லை, அதோ பார், அந்த குரங்கைச் சொன்னேன் என்பார். ஆமாம் போங்கள் என்று அவள் ஓடினால், ஆண்களை விட பெண்கள் ஒரு விதத்தில் உயர்ந்தவர்கள், அது எந்த விதத்தில் என்று தெரியுமா உங்களுக்கு என்பார். தெரியாதே என்பாள் கமலா. ஆண்கள் பெண்களின் அழகை குணமாக கொள்கிறார்கள், பெண்களோ ஆண்களின் குணத்தை அழகாக கொள்கிறார்கள் என்பார். அவ்வளவுதான். அதை கேட்ட மாத்திரத்தில் கமலாவின் உச்சி குளிர்ந்துவிடும். அது மட்டுமா, புதிதாக கிடைத்த கதாநாயகியுடன் தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளிலெல்லாம் நாடகம் நடத்துவதற்காக அவர் திக்விஜயம் செய்யும்போது வழியில் எத்தனையோ விதமான பேச்சுக்கள், சிரிப்புகள். அதிலும் புதிருக்கு மேல் புதிராக போட்டு பிறரை திணற அடித்து வேடிக்கை பார்ப்பதில் பாகவதருக்கு இருந்த ஆர்வம் இருக்கிறதே, அதை சொல்லி முடியாது. 4 பேர் ஒன்று சேர்ந்து விட்டால் போதும், நான் ஒரு புதிர் போடட்டுமா என்று ஆரம்பித்து விடுவார் அவர். போடுங்கள் என்பர் அவருடன் செல்லும் நாடக குழுவினர். வாழ்க்கையின் முடிவு என்ன? மரணம் இல்லை, மோட்சம் அதுவும் இல்லை, நரகம் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். கை. வாழ்க்கை கையண்ணாவில்தானே முடிகிறது என்பார் அவர். அடக்கடவுளே, இது தெரியாமல் போச்சே எங்களுக்கு என்று நாடக குழுவினர் வியப்பார்கள். அடுத்தாற்போல், நானும் என் ஆகாரமும் கருப்பு, அது என்ன என்பார் பாகவதர். நீங்களும் உங்கள் ஆகாரமும் கருப்பா? இல்லையே, நீங்கள் சிவப்பு, உங்கள் ஆகாரம் வெளுப்பில்லையா என்பர் நாடக குழுவினர். சரி, உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நான் சொல்கிறேன். அதுதான் புகைவண்டி என்பார். நான் அதை கேட்கவில்லை, இரண்டையும் கருப்பாக கொண்டது எது என்று கேட்கிறேன். இரண்டும் கருப்பாகவா? அது அது நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கள். புகைவண்டி என்பார் அவர். பார்த்தீர்களா, இப்போது நாங்களும் உங்களுடன் அதில்தான் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியும் அது தெரியாமல் போய்விட்டது எங்களுக்கு.
என்று தங்களை தாங்களே நொந்து கொள்வார் நாடக குழுவினர். சரி, இந்த புதிருக்காவது உங்களால் விடை காண முடிகிறதா என்று பாருங்கள் எனச் சொல்லிவிட்டு, ஒன்றுக்கு 2 கால்கள் உண்டு, ஆனால் பாதங்கள் இல்லை, அது என்ன என்பார் பாகவதர். பாதங்கள் இல்லாத கால்கள், அது என்ன கால்கள் என்று யோசிப்பர் அப்படி யோசிப்பர் நாடக குழுவினர். நான் சொல்லட்டுமா என்பார். சொல்லுங்கள் என்பர் நாடக குழுவினர். அதுதான் பேண்டையா பேண்ட் என்று சொல்லி சிரிப்பார் பாகவதர். இப்படி ஏதாவது புதிர் போட்டுத்தான் அவர் தம் பொழுதை கழிப்பாரே தவிர அதற்காக சீட்டாட மாட்டார், சிகரெட் குடிக்க மாட்டார், பிறரை பற்றி வம்பும் பேச மாட்டார். அவையெல்லாம் தீயவை, ஒதுக்க வேண்டியவை என்பதை அவர் நன்கு உணர்ந்திருந்தார். உணர்ந்திருந்ததோடு மட்டுமல்ல, அவற்றை தம் வாழ்நாள் முழுவதும் மறக்காமலும் இருந்தார். புதிர் போடுவதில் மட்டும் பாகவதர் வல்லவரா? இல்லை, ஸ்லேடையாக பேசுவதிலும் வல்லவராயிருந்தார். ஒரு சமயம் பிரமுகர் ஒருவர் தம் வீட்டில் அவருக்கு விருந்து வைத்தார். சாம்பார் ரசத்துக்கு பிறகு கெட்டித் தயிர் பரிமாறப்பட்டது. அதை சோற்றில் விட்டு பிசைந்த பாகவதர், நாங்களும் சென்னையில் தயிர் விட்டுக் கொண்டு சாப்பிடுகிறோம், என்ன பிரயோஜனம், அது மானம் கெட்ட தயிராகவல்லவா இருக்கிறது என்றார். அவருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மானம் கெட்ட தயிரா, அது என்ன தயிர் என்பது போல் அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்தனர். இந்த தயிரில் உள்ள ஆடை கையை பிசுபிசுக்க வைக்கிறதே, அந்த தயிரில் ஆடை ஏது, வாடைதான் ஏது என்றார் பாகவதர். அப்பொழுதுதான் புரிந்தது, ஆடை என்றால் உண்ணும் பாலாடையையும் குறிக்கும், உடுத்தும் நூலாடையையும் குறிக்கும் என்பது அவர்களுக்கு. இப்படியாக பலரை கவர்ந்த பாகவதர் கடைசியாக செட்டிநாட்டுக்குச் சென்றபோது அங்கிருந்த மானகிரிலேனாவையும் கவர்ந்தார். யார் இந்த மானகிரிலேனா என்கிறீர்களா? அவர்தான் பின்னாளில் கிருஷ்ணா பிக்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை சென்னை தியாகராய நகரில் நிறுவி ஒரே நட்சத்திர படங்களாக எடுத்து தள்ளிய திரு லட்சுமணன் செட்டியார் என்பவராவர். கைராசிக்காரர் அவர். பலரை கைதூக்கிவிட்ட பெருமை அவரைச் சேர்ந்தது. ஆம், நாள் ஒன்றுக்கு முதலாக பாகவதருக்கு மட்டும் ரூபாய் 50 சம்பளம் என்று பேசி 50 நாடகங்களுக்கு அவர் பாகவதரை ஒப்பந்தம் செய்தார். 50வது நாடகத்தின் முடிவில் ஃபோர்ட் டூரர் கார் ஒன்று வாங்கி அதை அவர் பாகவதற்கு பரிசாக அளித்து மகிழ்ந்தார். இப்படி ஒரு கான்ட்ராக்டரை இந்த நாளில் உலகத்தில் பார்க்க முடியாதல்லவா? அதற்கு பின் பாகவதரின் சம்பளம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 50 என்று மட்டும் இருக்கவில்லை. 100, 150, 200, 250, 300 என்று உயர்ந்து கொண்டே போயிற்று. எல்லாம் மானகிரிலேனாவின் அருள்தான் என்றாலும் பாகவதர் அதை பகவான் அருள் என்றே நினைத்தார். ஞானகுமாரி நடன சிங்காரி. மகான் தியாகையரிடம் மற்ற வித்வான்களுக்கு எவ்வளவு பக்தி இருந்ததோ அவ்வளவு பக்தி தியாகராஜ பாகவதற்கும் இருந்தது. ஆயினும் ஏனோ தெரியவில்லை, அவருடைய பேரால் ஆண்டுதோறும் திருவையாறில் நடக்கும் உற்சவத்தில் பாகவதரை மற்றவர்கள் பாட விடுவதில்லை. பாகவதருக்கோ அந்த உற்சவத்தில் தாமும் ஒரு தடவையாவது பாட வேண்டும் என்று ஆசை. அதற்காக ஒரு சமயம் ஒரு நாள் அல்ல 2 நாட்கள் பெருமுயற்சி செய்தார். அதன் பேரில் எண்ணி 15 நிமிடங்கள்தான் நீர் பாடலாம், அதற்கு மேல் பாடக்கூடாது, என்ன சம்மதமா என்று உற்சவ நிர்வாகிகள் அவரை கேட்டார்கள். ஆத்ம சாந்திக்கான ஆராதனைக்காகத்தானே, அது போதும் என்றார் பாகவதர். அதற்கு மேல் அவருக்கு பாட அனுமதி அளிக்கப்பட்டது. அப்போது பகல் மணி 12. பசி எல்லோருடைய வயிற்றையும் கிள்ளிக் கொண்டிருந்தது. பாகவதர் பாட ஆரம்பித்தார். அவர் பாடத் தொடங்கியதிலிருந்து கடிகாரத்தை பார்த்து கொண்டே இருந்த நிர்வாகிகள் சரியாக 15 நிமிடங்கள் ஆனதும் நிறுத்தும் என்றனர். அவ்வளவுதான். நிறுத்தாதீர்கள் என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கணீர் என்று ஒலித்தது. அதைத் தொடர்ந்து பல குரல்கள், மேலே பாடுங்கள், நிறுத்த வேண்டாம், மேலே பாடுங்கள். பாகவதர் என்ன செய்வார் பாவம்? நிர்வாகிகளின் முகாரவிந்தங்களை பரிதாபத்தோடு பார்த்தார். அவர்களோ, இதற்குத்தான் உம்மை பாட அனுமதிக்க முடியாது என்று நாங்கள் அப்போதே சொன்னோம், கேட்டீரா? இப்போது அவர்கள் சொல்வதை நாங்கள் எப்படி கேட்காமல் இருக்க முடியும்? பாடித் தொலையுங்கள் என்பதைப் போல் அவரை பார்த்தனர். பாகவதர் தொடர்ந்து பாடினார். 1 மணி நேரம் அல்ல, 3 மணி நேரம் தொடர்ந்து பாடினார். செவிக்கு உணவு கிடைத்ததும் வயிற்றுக்கு உணவு கிடைக்காத குறையை கூட கூடியிருந்தோர் மறந்துவிட்டனர். பொதுமக்கள் என்னதான் விரும்பினாலும் உற்சவ நிர்வாகிகளுக்கு விரோதமாக பாகவதர் மேலே பாட விரும்பவில்லை. கச்சேரியை முடித்துக்கொண்டு புறப்பட்டார். நாளைக்கும் இங்கே வந்து நீங்கள் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே கூட்டம் அவரை தொடர்ந்தது. பாகவதருக்கு ஒன்றும் புரியவில்லை. நின்றார். நாளைக்கு இங்கே வந்து பாட முடியுமென்று எனக்கு தோன்றவில்லையே என்று கையை பிசைந்தார். அப்போது அந்த வழியாக வந்த திரு ராஜமாணிக்கம் என்பவர், இங்கே பாட முடியாவிட்டால் என்ன, பாடுவதற்கு வேறு இடமாயில்லை, நீங்கள் வாருங்கள், நான் அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன் என்று பாகவதரை தம் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார். ராஜமாணிக்கத்தை பற்றி நன்கு அறிந்திருந்த பொதுமக்கள், எப்படியும் பாகவதரின் கச்சேரியை இன்னொரு முறை கேட்கும் வாய்ப்பு நமக்கு கிட்டும் என்ற திருப்தியுடன் கலைந்து சென்றனர். அவர்கள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. மறுநாள் மாலையே தஞ்சாவூர் நாணயக்கார செட்டி தெருவில் உள்ள
ராமலிங்க சுவாமிகள் மடத்தில் பாகவதரின் கச்சேரி நடந்தது. கூட்டம் திருவையாறுக்கா போகும், தஞ்சாவூருக்கு திரும்பிவிட்டது. பார்த்தார் பாகவதர். மற்ற வித்வான்கள் தம்முடைய மனதை புண்படுத்தினாலும் பாகவதர் அவர்களுடைய மனதை புண்படுத்த விரும்பவில்லை. முதல் நாள் கச்சேரியுடன் திருச்சிக்கு திரும்பிவிட்டார். மகான் தியாகையரிடமும் மக்களிடமும் மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் ஊருக்கு வந்து பார்த்தால் கோல்டன் கம்பெனி கோவிந்தசாமி வந்து பாகவதற்காக காத்து கொண்டிருந்தார். யார் இந்த கோல்டன் கம்பெனி கோவிந்தசாமி என்கிறீர்களா? இவர் அந்த நாளில் பிரபல நாடக கான்ட்ராக்டராயிருந்தவர். பிரசித்தி பெற்ற கோல்டன் கம்பெனி சாரதாம்பாள் என்ற நடிகை இவருடைய மனைவிதான். அவரை பார்த்ததும் என்ன விஷயம் என்றார் பாகவதர். நல்ல விஷயம்தான் என்றார் அவர். சொல்லுங்கள், டி.கே. சண்முகம் பாய்ஸ் கம்பெனியை உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ? தெரியும். ஒரு வருட ஒப்பந்தத்தில் அவர்களை நான் பொன்னமராவதிக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். தொடர்ந்து நாடகம் போடத்தானே? ஆமாம், ஆனால் வசூல்தான் ஆக மாட்டேன் என்கிறது. ஏன்? அவர்கள் நன்றாக நடிப்பார்களே. அவர்கள் என்னவோ நன்றாகத்தான் நடிக்கிறார்கள். ஜனங்கள்தான் பார்க்க மாட்டோம் என்கிறார்களே. காரணம்? நடிப்பை விட பாட்டைத்தான் இப்போது ஜனங்கள் அதிகமாக விரும்புகிறார்கள். அதற்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் நாடகம் போட்டு தர வேண்டும். டி.கே.எஸ்க்கு விரோதமாகவா? மன்னிக்க வேண்டும், அது என்னால் முடியாத காரியம். இல்லை, அவருடைய சம்மதத்துடன் தான். தம்மால் எனக்கு நஷ்டம் ஏற்படுவதை அவர் கூட விரும்பவில்லை. அப்படியானால் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி வைக்க நான் தயாராயிருக்கிறேன். மகிழ்ச்சி என்று அன்றே பாகவதரை அழைத்துக் கொண்டு பொன்னமராவதிக்கு வந்தார் கோவிந்தசாமி. மறுநாள் வள்ளி திருமணம் நாடகம் போடுவதென்று முடிவாயிற்று. கோல்டன் சாரதாம்பாள் வள்ளி, பாகவதர் வேலன், வேடன், விருத்தன் என்று போஸ்டர்கள் அச்சிடப்பட்டு மூலைக்கு மூலை ஒட்டப்பட்டன. பாகவதரை முதலாக பார்த்த திரு டி.கே. சண்முகம் அவருடைய அழகிலும் அற்புதமான சாரீரத்திலும் அப்படியே சொக்கி நின்றார். பாகவதர் தமக்கே உரிய தன்னடக்கத்துடன், நான் ஒன்றும் தெரியாதவன், புதிதாக நாடக மேடைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் பாய்ஸ் கம்பெனி நடிகர்கள், நன்றாக நடிக்கவும் பேசவும் தெரிந்தவர்கள். நான் ஏதாவது தவறு செய்தாலும் நீங்கள்தான் அதை சரிப்படுத்திக் கொண்டு போக வேண்டும் என்றார் அவரிடம். பாகவதரிடம் இத்தகைய தன்னடக்கத்தை சண்முகம் எதிர்பார்க்கவில்லை. பதிலுக்கு என்ன சொல்வது, என்ன செய்வது என்று ஒன்றும் புரியாமல் வியப்பே உருவாய் நின்றார். நாளை இரவு நீங்கள் எங்களுடன் நாரதராக நடிக்க வேண்டும் என்றார் பாகவதர். மகிழ்ச்சி என்றார் சண்முகம். மறுநாள் கூட்டத்துக்கு கேட்க வேண்டுமா? ஒரே கூட்டம், வசூலுக்கு குறைவில்லை. பாகவதர் மேடையில் தோன்றியதுதான் தாமதம். ஞானகுமாரி, ஞானகுமாரி என்று மக்கள் குரல் கொடுத்தனர். சக்தியிடமிருந்து முருகன் வேல் பெறுவதற்காக பாடும் அந்த பாட்டை அன்று பாகவதர் தேவகாந்தாரியில் தேவகானம் போல் பாடினார். ஒரே கரகோஷம். அந்த கரகோஷத்தில் மற்றவர்கள் இருந்த இடமே தெரியவில்லை. இதுவரைக்கும் நீங்க கேட்டது எம்.கே. தியாகராஜ பாகவதர் கதை. அடுத்த பகுதியில நாம சந்திக்கலாம். அது வரைக்கும் நீங்க எப்பவும் போல தொடர்ந்து கேளுங்க விச்சீஸ் கதை நேரம். நம்ம யூடியூப் சேனல்ல நிறைய கதைகள் உங்களுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கேன். கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.